விடியுது, அந்த இருட்டும் கொஞ்சம் வெளிச்சமும் வர ஆரம்பிச்சிடும். அபுதாபியில் கிராண்ட் ஷேக் சையத் மாஸ்க் போகிறோம். ஸோ இங்கே நம்ம மரீனா இருக்கோம் இல்லைங்களா, இங்கேருந்து மெட்ரோ பிடிச்சிட்டு ஐபிஎன் பட்டுட்டா மால் ஒரு சின்ன மெட்ரோ பயணம். ஐபிஎன் பட்டுட்டா ஸ்டேஷன் வந்துட்டோம். இறங்கின உடனே அப்படியே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பாஸ் மாதிரியான ரோடு, தூரத்தில் கிராண்ட் மாஸ்க் சூப்பராக தெரியுது. அபுதாபி ரீச் ஆகிட்டோம். அபுதாபி மெயின் பஸ் ஸ்டாண்ட் இதுதான். லாஸ்ட் எபிசோடில் துபாய் மெரினாலேருந்து நம்ம யாட் டூர் போயிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அந்த வீடியோவோட ஃபுல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். தேங்க்யூ. ஆக்சுவலாக வந்து வெளியே எப்படி இருக்குன்னா, இப்போ தான் விடியுது, அந்த இருட்டும் கொஞ்சம் வெளிச்சமும் வர ஆரம்பிச்சிருக்கு. சூப்பராக இருக்குது, வெளியே பாருங்களேன். ஹாய், குட் மார்னிங். டே 2 இன்னைக்கு கிளம்பியாச்சு, அபுதாபி போகிறோம். ஆமாம், அபுதாபியில் கிராண்ட் ஷேக் சையத் மாஸ்க் போகிறோம். ஸோ இங்கே நம்ம மரீனா இருக்கோம் இல்லைங்களா, இங்கேருந்து மெட்ரோ பிடிச்சிட்டு ஐபிஎன் பட்டுட்டா மால் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கேருந்து அபுதாபிக்கு பஸ்ஸஸ் இருக்குது. அபுதாபிக்கு வந்து 2-3 இடத்துலேருந்து பஸ்ஸு போகுதுன்னு நினைக்கிறேன். பர்துபாயில் இருந்தால் அங்கேருந்து ஆப்ஷன் இருக்குது. இல்லைனா நம்ம ஃபஸ்ட் நாள் வந்து இறங்கணும்ல, அல் குபைபா ஸ்டேஷன், அந்த பிளேஸில் இருந்து கூட இருக்குதுன்னு பார்த்தோம். நமக்கு இதுதான் ரொம்ப பக்கம். ஸோ அதனால் இப்போது நம்ம டிஎம்சிசி மெட்ரோ போயிட்டு ஐபிஎனில் இறங்கி அங்கேருந்து பஸ் பிடிக்கணும். போகலாம். மார்னிங் 6:30 துபாய் மெரினா மெயின் ரோடு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க, அப்படியே ப்ளசண்ட்டாக இருக்குது. இன்னும் மிஸ்டர் சன் வரல. அவர் வந்துட்டாருன்னா நம்ம பயணம் கொஞ்சம் கெடுபிடியாக தான் போவோம். பார்க்கலாம். வெளியில் வந்துட்டோம், மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக அபுதாபி போகிறோம் இல்லைங்களா, இன்றைக்கி ஆக்சுவலாக போக வேணாம், ரெஸ்ட் எடுக்கலாம். ஏன்னா நேற்றுக்கு ஃபுல்லாக சைட் தூங்கினா போதும் அப்படின்னு தோணுச்சு. தூங்கினா போதும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். ஈவினிங் அபுதாபியை குட் பண்ணிடலாம். ஏன்னா லாங் இல்லை, நமக்கு போகிறதுக்கே இங்கேருந்து ஒரு 2 hours ஆகும் போல் பஸ்ஸில். அதான் சரி, போகிறதுக்கு வரதுக்கே அப்படி இப்படி சாலிடாக 4 hours கிட்ட போயிடும். அங்கே அட்லீஸ்ட் ஒரு 2-3 hours ஸ்பெண்ட் பண்ணணும். ஹாஃப் டேக்கு மேலேயே போயிடும் போல். இன்னும் ஈவினிங் நமக்கு மற்ற ஆக்டிவிட்டிலாம் இருக்குது. ஸோ குட் பண்ணிடலாம்னா பார்த்தோம். ஆனாலும் இதுக்கா குட் பண்ணுறதுக்கா வந்தோம். எவ்வளோ தூரம் வந்துட்டு ஜஸ்ட் போய்க்கு அங்கே ஆக்சுவலாக மாஸ்க் மட்டும்தான் போகிற மாதிரி, வேறு எங்கேயும் பிளான் இல்லை. அதுக்கு பரவாயில்ல, எவ்வளோ தூரம் வந்துட்டு எதுக்கு அதை மிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. மாஸ்க் நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம், ஃபோட்டோஸ் எல்லாம். சரி, அங்கே மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. அதனால் தூக்கத்தை தியாகம் பண்ணிட்டு கிளம்பி வச்சுட்டோம். ஒரு சின்ன மெட்ரோ பயணம். நம்ம டிஎம்சிசி மெட்ரோ ஸ்டேஷனில் ஏறி அடுத்த ஸ்டேஷன் ஜபல் அலி, அங்கே இறங்கி ட்ராக் மாறணும். அப்போ தான் ஐபிஎன் பட்டுட்டா ஸ்டேஷன் போக முடியும். ஸோ ட்ராக் மாறின உடனே ஃபஸ்ட்டு ஸ்டேஷனே ஐபிஎன் பட்டுட்டா தான், அங்கே இறங்கிடலாம். ஐபிஎன் பட்டுட்டா ஸ்டேஷன் வந்துட்டோம். இறங்கின உடனே அப்படியே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு மால் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐபிஎன் பட்டுட்டான்றது ஒரு மாலோட நேம். அந்த நேம்லேயே இந்த மெட்ரோ ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்லாம் சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பஸ் இருக்குது. லாங் போகிற பஸ் எல்லாம் இங்கே இருக்கும். நமக்கு கூட பஸ் இருக்க மாதிரி தெரியுது. போய் பார்ப்போம் வாங்க, அது என்ன பஸ் இருக்கு. ரெண்டு பஸ் இருக்கு, ரெண்டுமே அபுதாபி பஸ் தான். எது ஃபர்ஸ்ட்ல எடுப்பாங்கன்னு தெரியல, விசாரிச்சுட்டு நம்ம பஸ் ஏறிடலாம். டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு
25 dirhams ஐபிஎன் பட்டுட்டா டு அபுதாபி போறதுக்கு. மணி ரீசார்ஜ் பண்ணி கார்டாக தான் யூஸ் பண்ண முடியும் பஸ்ஸில். அப்புறம் இன்னொரு விஷயம், நாங்கள் சொன்னோம் இல்லைங்களா, அன்லிமிட்டெட் கார்டு வந்து ட்ராவல் கார்டு 1 வீக்கு வாங்கியிருக்கோம். அந்த கார்டு வந்து சிட்டி லிமிட்குள்ளே தான் வேலிடு. இந்த மாதிரி அவுட்டர் போகிறப்போ, அபுதாபி போகிறப்போவோ, இல்லை மிராக்கிள் கார்டன், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் சிட்டி, அப்புறம் குளோபல் வில்லேஜ், இந்த மாதிரி கொஞ்சம் லாங்கில் இருக்கிற, அதாவது சிட்டியை விட்டு வெளியே இருக்கிற சைட் சீயிங்க்கு வந்து இந்த ட்ராவல் கார்டு வந்து இந்த பேக் ஆக்டிவேட் பண்ணியிருந்தோம்னா அது கவர் ஆகாது. நம்ம தனியாக ரீசார்ஜ் பண்ணி தான் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் அதே கார்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெட்டர் வந்து நம்ம இந்த மாதிரி அன்லிமிட்டெட் பேக் எடுக்கிறத விட அப்பப்போ ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர். 2 hours later. நம்ம பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போதே கிராண்ட் மாஸ்கோட வியூ நமக்கு சூப்பராக தெரியும். கொஞ்சம் லாங்கில் தெரியும். ஆக்சுவலாக நம்ம பஸ் போயிட்டு இருக்கிறது வந்து ஒரு பைபாஸ் மாதிரியான ரோடு. தூரத்தில் கிராண்ட் மாஸ்க் சூப்பராக தெரியுது. இங்கே பக்கத்தில் எங்கேயாவது இறக்கி விட்டுருவாங்க, போயிடலாம் அப்படின்னு பார்த்தா இன்னும் 1/2 மணி நேரம் போகணுன்றாங்க. அபுதாபி ரீச் ஆகிட்டோம். அபுதாபி மெயின் பஸ் ஸ்டாண்ட் இதுதான். இங்கேருந்து ஆக்சுவலாக வர வழியிலே நம்ம அந்த கிராண்ட் மாஸ்க் பார்த்துட்டோம். பட் அங்கே எதுவும் ஸ்டாப் கிடையாதாம்மா. இங்கே வந்து இங்கே உள்ள பஸ் கார்டு வாங்கி இங்கேருந்து தான் போய் ஆகணும். அதுக்கு இல்லை, பஸ் கார்டும் இருக்குது, டாக்ஸிஸும் இருக்குது. நம்ம பஸ்ஸு விசாரித்தோம். பஸ்னால் ஒருத்தருக்கு 20 dirhams per head அந்த மாதிரி வரும்னு சொன்னாங்க. அதாவது அப் அண்ட் டவுன் போயிட்டு மாஸ்க் போயிட்டு திருப்பி இங்கே வந்துக்கலாம். திருப்பி இங்கேருந்து நம்ம துபாய் பஸ் பிடிச்சி போய்க்கலாம். அண்ட் இங்கே ட்ராவலுக்கு வந்து துபாயோட அந்த நூல் கார்டு வந்து யூஸ் ஆகாதாம்மா. இங்கே வந்து அபுதாபி கார்டு இருக்குது, இந்த கார்டு தான் வாங்கணுமா. ஸோ நம்ம இப்போ வந்து அபுதாபி பஸ் ஸ்டாண்டில் கிராண்ட் மாஸ்க் போகிற பஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிறோம். சுமார் ஒரு 10 நிமிஷம் வெயிட்டிங்க்கு அப்புறம் நமக்கு லோக்கல் பஸ் வந்துருச்சு. அதாவது அபுதாபி சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன்ல இருந்து கிராண்ட் மாஸ்க் போகிறதுக்கான பஸ் வந்துருச்சு. நம்ம ஆல்ரெடி கார்டு வாங்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி அதை வந்து பஞ்ச் பண்ணிட்டு ஏறிட்டோம். கரெக்டாக 1/2 an hour ஆகுது அபுதாபி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிராண்ட் மாஸ்க் வர்றதுக்கு. நல்லா இருக்குது, அந்த பஸ்ஸுமே சூப்பராக இருக்குது. நம்ம வந்தோம்ல, கிட்டத்தட்ட அந்த பஸ் மாதிரியே தான் இருக்குது. கிராண்ட் மாஸ்க் வந்துட்டோம். பின்னாடி தெரியும், பின்னாடி தான் இருக்குது. ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது பார்க்க. அவ்வளோதான், என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு, உள்ளே போக போகிறோம். அங்கே இருக்க மாஸ்க்கு ஆப்போசிட்டில் இவ்வளோ தூரம் கழிச்சு தான் என்ட்ரன்ஸே. இந்த டூம் மாதிரி வச்சுருக்காங்கல்ல, இதுக்கு கீழே வந்து என்ட்ரன்ஸ் இருக்குது, எஸ்கலேட்டர் போகுது. வாங்க நம்மளும் போகலாம். உள்ள வந்து ஒரு பெரிய மாலே இருக்கு. இந்த மால் வழியா நம்ம உள்ள அண்டர் கிரவுண்ட்ல நடந்து போய் தான் அங்க பார்த்த மாஸ்கை வந்து ரீச் பண்ண முடியும். அப்படியே டைரக்டாவும் என்ட்ரன்ஸ் வச்சிருக்கலாம். பட் இது உள்ள நம்ம நடந்து போற இடத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு மாஸ்கை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க. என்ன பண்ணுறீங்க மேடம்? ஆக்சுவலாக இங்கே ட்ரெஸ் கோட் இருக்கு இல்லையா, ப்ராப்பராக ஃபுல்லாக நீ எல்லாம் கவர் ஆகிருக்கணும். மெயினாக லேடிஸ் வந்து ஹெட்டு தலை கவர் பண்ணணுமா. ஸோ நம்ம அங்கேருந்து வரும்போதே ஸ்டோன் பண்ணுறோம், கவர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம இங்கே இருக்க ஷாப்பில் வந்து வாங்கிக்கணுமா. ட்ரெஸ் கோடு இங்கே போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ப்ராப்பராக ஃபுல்லாக கவர்டாக இருக்க மாதிரி ட்ரெஸ் பண்ணணும். இப்போது லேடிஸ்க்கு என்ன பார்த்தீங்கன்னா வந்து இப்போது கால், அதாவது ஃபுல்லாக கவர்டாக இருக்கணும். இந்த ஸ்லீவ்லெஸ்ஸு அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அலவுட் இல்லை. அண்ட் ஹெட்டு கூட கவர் ஆகிருக்கணும். ஜென்ஸுக்கு அதே மாதிரி தான். இந்த ஷார்ட்ஸு இந்த மாதிரிக்கெலாம் அலவுட் இல்லை. ஃபுல் கவர்டாக இருக்கணும். பேண்ட்டு ஃபுல்லாக போட்டிருக்கணும்.
அப்படி சப்போஸ் நம்ம ஐடியா இல்லாமல் வந்துட்டோம் அப்படின்னா கூட இங்கே ஷாப்ஸ் இருக்குது. அந்த ஃபுல்லி கவர்டாக இருக்க மாதிரியான ட்ரெஸ், அபாயான்னு நினைக்கிறேன் அந்த ட்ரெஸ் பேர். அது வந்து இருக்குது. நம்ம வேணும்னா அது வாங்கிக்கலாம். எக்ஸாக்டா தெரியல. அங்க செக் பண்ணிக்கிறது நல்லது, ரொம்ப நல்லது. அதாவது வாங்கணுமா இல்ல ரெண்ட்டுக்கு எடுக்கணுமான்றது எக்ஸாக்டா தெரியல. கரெக்டான ட்ரெஸ் கோட்ல போயிட்டா எந்த பிரச்சனையும் மாட்ட தேவையில்ல. அதனால நாங்க பிளான் பண்ணி கரெக்டாவே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ அப்படியே உள்ள வந்தோம்னா அங்கங்க வந்து நமக்கு மியூசியம் மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. நிறைய இந்த மாஸ்க் கட்டுறதுக்கு யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ். இப்போ அந்த டூம்லலாம் வந்து இந்த மாதிரி மேலே வச்சுருப்பாங்கல்ல ஒரு க்ரௌன் மாதிரி, அந்த அந்த மாதிரியான பொருட்கள், அப்புறம் எப்படி கட்டுனாங்க அப்படின்ற பல டீட்டெயில்ஸ் வந்து நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. நிறைய பேர் இதுக்குள்ளே போய் பார்த்துட்டு அப்படியே நம்ம நடந்து போகலாம். இது வந்து கொஞ்சம் தூரம் நடந்து தான் போகிற மாதிரி இருக்குது. நிறைய டிராவலேட்டர்ஸ் போட்டிருக்காங்க வழி ஃபுல்லாக நமக்கு. ஸோ ரொம்ப தூரம் நடக்கிற கஷ்டம் தெரியக்கூடாதுன்றதுக்காக டிராவலேட்டர்ஸ் நிறைய இருக்குது. அது இல்லாமல் சப்போஸ் இப்போ ஏஜ்டு பர்சன்லாம் வராங்க, அவங்களால நடக்க முடியாது அப்படின்னா பகி சப்போர்ட் கூட இருக்குது. அந்த குட்டி வண்டி ஒன்று வரும்ல, பேட்டரி கார் மாதிரி, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. அது வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி மாஸ்க்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகுறது, மாஸ்க் எப்படி இருக்குது, மாஸ்கோட ஃபோட்டோஸ், வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் வந்துட்டே இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அங்கே அழுதல போகிறேன். அழுதல போகிறேன். இவ்வளோ தெரியுதான்னு பார்த்தேன். பேசு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ கிளம்பியாச்சு நெக்ஸ்ட் இதுக்கு. இருக்கா கரெக்டா? இல்லை ஓகே.